ஹாய் கைஸ், இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு சப்பாத்தி அண்ட் சன்னா மசாலா. என்னோடய ஸ்டைலில் சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப் சன்னாவை ப்ரீவியஸ் நைட்டே சோக் பண்ணி பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஒரு பேனில் ஆயில், பட்டை, கிராம்பு எல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா ஒரு ஆனியனை நல்லா ஃபைன் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சம் டர்மரிக், சில்லி பவுடர், கரம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா சன்னா மசாலா பவுடர் ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பாயில் பண்ணி வச்சுருக்க சன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் சன்னாவை நான் மேஷ் பண்ணி ஆட் பண்ண போகிறேன். அதுதான் நம்ம கிரேவியோட திக்னஸ் கிடைக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 to 15 minutes நல்லா கிரேவி கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வைங்க. சன்னா மசாலா ரெடி. Subscribe to Teeny Knowledge.